குயிக் புக்கில் நாங்கள் மாஸ்டர்ஸ், குயிக் புக்கில் நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் தெரியுமான்றதை கொஞ்சம் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே எங்கிற அவர்லி டைம் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது எப்படி பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டில் வந்து அவர்லி டைம் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. 207.48 தான் அவர்லி காஸ்ட் இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ள. அடுத்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பேஜ் இருக்குது 1345 பத்து. ஓகே, அப்போ நாங்கள் பேச போகிற தலைப்பு வந்து இந்த அவர்லி டைம் காஸ்ட். ஓகே, இதை க்ரியேட் பண்ணுறது எப்படி? இதில் நாங்கள் பாருங்கள், அவர்லி டைம் காஸ்ட்டில் எங்களுக்கு இதில் ரிப்போர்ட் கூட பார்க்கலும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் பேஜ் இருக்குது? 207.48. அப்போ இதில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். காலித், ரஹ்மான், ரஞ்சித், சவுக்கத்தி மாதிரி நாங்கள் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எந்த டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் அது ப்ரொஜெக்டாமல் இன்டெனன்ஸாக என்னதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி டியூரேஷன் எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. இன்னும் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது போட்டிருந்தால் இணை காட்டு இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு ஹவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறதுன்றது இன்றைக்கி இருக்குது பாருங்கள். அப்போ டியூரேஷனோட காஸ்ட் கால்குலேட் ஆகி டோட்டல் காஸ்ட் இணை காட்டுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது காலிதுக்கு வந்து 43 காஸ்ட்டாக இருக்குது, மற்ற ரஹ்மானுக்கு வந்து 53, அவங்க ஒர்க் பண்ண டேட்டு போட்டுருக்கு பாருங்கள். ஓகே, இந்த அடிப்படையில் நாங்கள் டைம் என்ட்ரி குயிக் புக்கில் போடுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.